நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்திய அரசியலமைப்பில் முகப்புரை அல்லது முன்னுரை அப்படின்னு சொல்லுவோம். இந்திய அரசியலமைப்பில் ஒரு முக்கியமான சாப்டர் எதுன்னு நான் சொல்லுவேன்னா முகப்புரை சொல்லுவேன். சரி, ஓகே. முகப்புரைனா என்ன? அதாவது முகப்புரைனா என்னென்னா, ஒரு சட்டத்தை ஏற்றாங்கன்னா அதை அறிமுகம் செய்து வைக்கக்கூடிய பகுதி தான் என்ன சொல்கிறாங்கன்னா முகப்புரை அப்படிங்கிறாங்க. என்னென்னா, முகப்புரை என்பது இயற்றப்பட்ட சட்டத்தை அறிமுகம் செய்து வைக்கும் பகுதி அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரு புக் எழுதுனாங்கன்னா அதுக்கு ஒரு இண்டெக்ஸ் இருக்கும்ல, அது மாதிரி தான் என்ன சொல்கிறாங்கன்னா முகப்புரை அப்படிங்கிறாங்க. முகப்புரை என்பது இயற்றப்பட்ட சட்டத்தை அறிமுகம் செய்து வைக்கும் பகுதி அப்படிங்கிறாங்க. அதான் முகப்புரை. இந்திய அரசியலமைப்பும் என்ன சொல்கிறாங்கன்னா முகப்புரை கொண்டு தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறாங்க. அதாவது முதல்ல முகப்புரை கொண்டு ஸ்டார்ட் ஆகிற நாடு எந்த அரசியலமைப்புனா அமெரிக்காவோட அரசியலமைப்பு தான் முகப்புரை கொண்டு ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறாங்க. நம்மளோட இந்திய அரசியலமைப்பும் எதை கொண்டு தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்கிறோம், முகப்புரை கொண்டு தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறாங்க. அமெரிக்க அரசியலமைப்பு சட்டமே முதலில் முகப்புரையை கொண்டே தொடங்குகிறது. சொன்னல, எந்த நாட்டோட அரசியலமைப்பு சட்டம் முகப்புரை கொண்டு தொடங்குதுன்னா அமெரிக்காவோட நாட்டு அரசியலமைப்பு சட்டம் தான் முகப்புரை கொண்டு தொடங்குது. அவங்கள்ட்டேருந்து நம்ம முகப்புரைங்கிற ஒரு கான்செப்டை எடுத்ததுனால நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு எதை கொண்டு தான் தொடங்குது அப்படிங்கிறாங்கன்னா முகப்புரை கொண்டு தான் தொடங்குது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் முகப்புரை அமெரிக்க நாட்டு அரசியலமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. முகப்புரை எதிலிருந்து எடுக்கப்பட்டது? அமெரிக்க நாட்டு அரசியலமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டது. அதாவது நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பில் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி, அரசியல் நிர்ணய சபை அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா, நம்ம இந்திய அரசியலமைப்பு எழுதுறதுக்காண்டி உருவாக்கணும். அதோட ஃபஸ்ட் மீட்டிங் எப்போ போட்டாங்கன்னா 1946 டிசம்பர் 9, செகண்ட் மீட்டிங் 1946 டிசம்பர் 11, தேர்ட் மீட்டிங் எப்போனா 1946 டிசம்பர் 13 தேர்டு மீட்டிங் போட்டாங்க. ஓகேங்களா? அந்த தேர்டு மீட்டிங்கில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா, நேரு ஒரு குறிக்கோள் தீர்மானத்தை கொண்டு வராரு. நேரு ஒரு குறிக்கோள் தீர்மானம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வராரு. எப்போ கொண்டு வராருன்னா 1946 டிசம்பர் 13 என்ன பண்ணுறாருன்னா குறிக்கோள் தீர்மானத்தை நேரு கொண்டு வராரு. நேரு எப்பொழுது குறிக்கோள் தீர்மானத்தை கொண்டு வந்தார் அப்படின்னு கேட்பாங்க. 1946 டிசம்பர் 13 தேர்ட் மீட்டிங்கில். அந்த குறிக்கோள் தீர்மானம் நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் அசம்பிளி, அரசியல் நிர்ணய சபையால் எப்பொழுது நடைமுறைப்படுத்தப்பட்டதுன்னா 1947 ஜனவரி 22. ரொம்ப ஒரு முக்கியமான கொஷின். ஓகேங்களா? நேருவின் குறிக்கோள் தீர்மானம் நடைமுறைப்படுத்தப்பட்ட நாள் எப்போன்னு கேட்பாங்க. 1947 ஜனவரி 22 அப்படிங்கிறாங்க. அந்த குறிக்கோள் தீர்மானம் தான் பின் நாட்களில் நம்ம என்ன பண்ணுறோன்னா முகப்புரையை என்ன பண்ணாங்கன்னா நம்ம ஏற்றுக்கிட்டோம். ஓகேங்களா? அப்போ முகப்புரையை உருவாக்கியவர் யாருன்னா நம்ம ஜவஹர்லால் நேரு. முகப்புரையை உருவாக்கியவர் யாருன்னா நம்ம ஜவஹர்லால் நேரு. முகப்புரையை படியெடுத்தவர் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க. யாருன்னா சேலம் புலி என்று அழைக்கப்படக்கூடிய விஜய ராகவாச்சாரியா தான் என்ன பண்ணுறாங்கன்னா முகப்புரையை படியெடுத்தவங்க அப்படிங்கிறாங்க. முகப்புரை எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, இந்திய மக்களாகிய நாம் இந்தியாவை ஒரு இறையாண்மை மிக்க மக்களாட்சி குடியரசு நாடு என வர்ணிக்கிறது. ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். முகப்புரை எப்படி தொடங்குதுன்னா, இந்திய மக்களாகிய நாம் இந்தியாவை ஒரு இறையாண்மை மிக்க மக்களாட்சி குடியரசு நாடு என வர்ணிக்குது அப்படிங்கிறாங்க. ஓகே, இப்போ முகப்புரை பார்த்துக்கிட்டிங்கன்னா முகப்புரை இதுவரையிலும் எத்தனை டைம் திருத்திருக்காங்கன்னா ஒரே ஒரு டைம் திருத்திருக்காங்க. எப்போ திருத்திருக்காங்கன்னா 1976 42வது சட்ட திருத்தத்தின்படி என்ன பண்ணுறாங்கன்னா முகப்புரையை ஒரே ஒரு டைம் திருத்துறாங்க. திருத்தி என்ன பண்ணுறாங்கன்னா அதில் ஒரு 3 சொற்கள் சேர்க்குறாங்க. ஒன்று சமதர்மம் அப்படின்னு ஒரு சொற்கள், அதுக்கப்புறம் சமய சார்பற்ற அப்படின்னு சொற்கள், அதுக்கப்புறம் ஒருமைப்பாடு என்ற ஒரு சொற்கள் சேர்க்கப்பட்டது. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின். இதுவும் எக்ஸாமில் அடிக்கடி கேட்டிருக்காங்க. அதாவது முகப்புரை இதுவரை எத்தனை முறை திருத்தப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க. ஒரே ஒரு டைம். எப்போனா 1976 42வது சட்ட திருத்தம் அப்படிங்கிறாங்க. அதில் முகப்புரையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ற கருத்து எந்த நாட்டிலேருந்து எடுத்தோம்னா ஃப்ரெஞ்சு நாட்டு அரசியலமைப்பிலேருந்து எடுத்தோம். ஃப்ரெஞ்சு புரட்சியோட முழக்கங்கள் அப்படின்னு சொல்லுவோம். சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் இதெல்லாம் எந்த நாட்டிலேருந்து எடுத்தோம்னா நம்ம ஃப்ரெஞ்சு நாட்டு அரசியலமைப்பிலேருந்து எடுத்தோம் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் முகப்புரையை பற்றி ஒவ்வொரு அறிஞர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதை அதாவது ஒரு கூற்றாக சொல்லியிருக்காங்க. நம்ம முகப்புரை என்ன பண்ணோன்னா நம்ம இந்திய அரசியலமைப்புக்கு ஒரு கீ போல் இருக்குது, சாவி போல் இருக்குது, அல்லது திறவுகோல் போல் இருக்குது அப்படின்னு சொன்னவர் யாருன்னா எர்னஸ்ட் பர்கர் அப்படின்னு ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா சொல்லியிருக்காரு. ரொம்ப ஒரு முக்கியமானது. முகப்புரை அரசியலமைப்போட ஒரு திறவுகோல்,
அல்லது சாவி அப்படின்னு சொன்னவர் யாருன்னா எர்னஸ்ட் பர்கர். முகப்புரை வந்து ஒரு அடையாள அட்டை அப்படின்னு சொன்னவர் யாருன்னா பால்கிவாலா. முகப்புரை வந்து ஒரு அடையாள அட்டை போல் இருக்குது, ஒரு ஐடி கார்டு போல் இருக்குது அப்படின்னு சொன்னவர் யாருன்னா நம்ம பால்கிவாலா. அப்புறம் முகப்புரை வந்து இறையாண்மை உடைய மக்களாட்சியோட குடியரசு ஜாதகம் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா நம்ம கேஎன் முன்சி. ஜாதகம் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா கேஎம் முன்சி. முகப்புரை வந்து நீண்ட நாள் கனவு சிந்தனை அப்படின்னு சொன்னவர் யாருன்னா வந்து நீண்ட நாள் கனவு சிந்தனை அப்படின்னு சொன்னவர் யாருன்னா நம்ம அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் அப்படிங்கிறாங்க. முகப்புரை வந்து ஆன்மா அப்படின்னு அழைத்தவர் யாருன்னா நம்ம ஹிதயதுல்லா அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா. இந்த முகப்புரை வந்து யாரெல்லாம் என்னென்னு சொல்லியிருக்காங்க அதை பார்த்துங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. முகப்புரை வந்து ஒரு சாவி அப்படின்னு சொன்னவர், அதாவது வந்து ஒரு கீ போலவே இருக்குது, திறவுகோலை போலவே இருக்குது அப்படின்னு சொன்னவர் யாருன்னா எர்னஸ்ட் பர்கர். முகப்புரை வந்து ஒரு அடையாள அட்டை என்று கூறியவர் யாருன்னா நம்ம பால்கிவாலா வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு அடையாள அட்டை போல் இருக்குது அப்படின்னு இருக்காரு. முகப்புரை வந்து இறையாண்மை உடைய மக்களாட்சியோட குடியரசு ஜாதகம் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா கேஎன் முன்சி சொல்லியிருக்காரு. முகப்புரை வந்து நீண்ட நாள் கனவு சிந்தனை அப்படின்னு சொன்னவர் யாருன்னா நம்ம அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர். முகப்புரை வந்து ஆன்மா என்று அழைத்தவர் யாருன்னா ஹிதயதுல்லா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முகப்புரையை பற்றி டீட்டெயில் அடுத்த வீடியோவில் வந்து பாக்கி வந்து அதோட கேசஸ்ஸு, ஓகேங்களா, அதில் என்னென்ன சொற்கள்லாம் இருக்குது, அதுக்கு என்னென்ன டெஃபினேஷன்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.